சீனியர் பசங்க ஹீரோயினை உன் நெத்தில இருக்க போட்ட நீ கைப்படாம அவன் தலையில வைக்கணும் ராகிங் பண்றானுங்க. இவ்வளவு என்ன பண்றது தெரியாம தவிச்சிட்டு இருக்கும் போது டக்குனு அவன் ஹீரோயினை தூக்கி நெத்தியோட நெத்தி வச்சு போட்டு ஒட்டிக்கிறான். அங்க இருக்க எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அதுல இருந்து அந்த பைபுள்ள ஹீரோயினே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா. ஒரு நாள் ஹீரோயினை கூப்பிட்டு நீ எவ்வளவு ஹைட்டா இருக்க, நான் எவ்வளவு குள்ளமா இருக்கேன், நமக்கு எல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிடுவான். இருந்தாலும் விடாம அவன் ஹீரோயினே ஃபாலோ பண்ணி அவளுக்கு பிடிச்ச கடலை பருப்பு எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறான். சம்பந்தம் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போனா அவங்க அப்பாவும் நீ இந்து நாங்க முஸ்லீம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, வாயிட்டேன்னா என் பொண்ணு ஆயிட்டேன்னா அவங்க 2 பேருக்கும் பேரே செட் ஆகல. அது மட்டும் இல்லாம நீ டைரக்டரா போறன்னு சொல்லிட்டு வேலை வெட்டிலாம் போகாம ஊரை சுத்திட்டு இருக்க, உனக்கு பொண்ணு கொடுக்க சொல்லிடாரு. மெமரிஸா கேப்சர் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோன் கூட சண்டை போடுறது ஒன்னா இருக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோனுக்கு பிடிக்காம அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா இவன் போறதே ஒரு வீடியோவா எடுத்து வச்சிருப்பான். வீட்டுல அவங்க அப்பா பார்த்த மாப்பிளைக்கு ஹீரோன் ஓகே சொல்லிடுவான். ஆனா அவங்க வீட்டுல டவுரியா 80 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. இந்த விஷயம் ஹீரோனுக்கு பிடிக்காம நம்ம அவசரப்பட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோக்கே கால் பண்ணி நான் ஓடி வந்தேன்னு சொல்லிடுவான். இவனும் சந்தோஷப்பட்டு கார்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோனை கூட்டிட்டு வந்துடுவான். அப்ப ஹீரோன் பர்ஸ்ல ஒரு சேஃப்டியாவை யூஸ் பண்ண மாதிரி வச்சிருப்பான். நம்ம கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த மாதிரி கட்டிக்க போற பையன் கூட இருந்திருப்பான். இவன் சந்தேகப்பட்டு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோன் கிட்டே உனக்கு அவங்க கூட தானே பெட் ஷேர் பண்ணிக்க பிடிச்சிருக்குன்னு கேட்டுருவான். இன்னமும் என்ன சந்தேகப்பட்டு இருக்கல, இது காலேஜ் டைம்ல நம்ம யூஸ் பண்ணது ஞாபகமா எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல இவனும் நான் சந்தேகப்பட்டு கூடாதுன்னு மன்னிச்சு எவ்வளவு கெஞ்சி பாப்பான். ஆனா ஹீரோயின் இதுக்கு மேல நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அவங்க அப்பா பார்த்த மாப்பிளையே காலம் பண்ணிப்பான்.